ஹாய், வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வேர்க்கடலை சட்னின்றதை விட குழம்புன்னு சொல்லலாம். வறுத்து தோல் நீக்கி வேர்க்கடலை சேர்த்துடுங்க. அது கூடவே ஒரு வெங்காயம் சேர்த்துடுங்க, கறிவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி, பூண்டு ஒரு 10 பல் பூண்டு, பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருங்க. இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துருங்க. தேங்காய் துருவல் போட்டுக்குங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடுங்க. ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. தாளிப்புக்கு எண்ணெய், கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்குங்க. தண்ணி கொஞ்சம் நிறைய விட்டு சேர்த்து விடுங்க. தண்ணி நிறைய ஊற்றிக்குங்க, ஏன்னா இது நல்லா கொதிக்கணும், அப்போ தான் டேஸ்ட் வரும். இப்போ இந்த அளவு தண்ணி இருக்குது. வேறு எந்த மசாலாவுமே இதில் சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி பொங்கி வர ஸ்டேஜில் கிட்டே இருங்க, ஏன்னா பொங்கி கீழே ஊற்றிடும். பொங்கி வரும்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிம்மில் வச்சுருங்க. அடுப்பு வந்து கொஞ்சம் ஸ்லோவில் வச்சு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு இது கொதிக்கணும். அப்போ தான் வந்து இந்த குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை ரெண்டுத்துக்குமே காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்மில் ஒரு 15 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா திக்காகிடுச்சு. உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு திக்காக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து அப்பப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. குழம்பு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். தோசை, இட்லி ரெண்டுத்துக்குமே இந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.